இருதயம் உறுதியாயிரு. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனார். என் வாழ்க்கையில நான் கத்துக்கின ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இருதயத்தை எப்படி நம்ம கல்டிவேட் பண்ணலாம். ஆவியும் சரி இருதயமும் ஒண்ணுதான். இந்த இருதயம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் பைபிள் காலேஜில் இந்த நான் மறுபடியும் பிறந்து கிறிஸ்தவ பயணத்துல நான் ரொம்ப இம்பார்ட்டனா ஒண்ணு என் வாழ்க்கையில ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இந்த இருதயத்தை குறித்து. இருதயம் என்னது? லேப்டாப் லேப்டாப் நடிகை அது கிடையாது. ஆவி. இந்த ஆவியை குறித்து ஆண்டவர் என்ன ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வச்சிருக்கிறாரு. வச்சுனா பார்க்க வச்சார். ஏன்னா இது இந்த வார்த்தை எல்லாமே ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கு. இந்த மண்ட மொழியினால இதை அறிய முடியாது. இது ஆவியானவர் எழுதின காரியங்கள். இது எல்லாமே ஆவியில போற ஒண்ணு, மனதுல கிடையாது. ஆவியில போற ஒண்ணு. அப்போ அந்த ஆவிய பற்றி நல்லா அறியறதுதான் கிறிஸ்தவத்துல ரொம்ப முக்கியன்றத நான் தெரிஞ்சுக்கினேன். அப்போ ஆவிய ஃபோக்கஸ் பண்ணேன். ஆவிய ஃபோக்கஸ் பண்ணா வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். இப்பதான் மனதுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கும் நான் இப்போ ஃபோக்கஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்த எல்லா அந்த கிறிஸ்தவ பயணத்துல 20 வருஷம் 21 வருஷம் ஆயிடுச்சு. 22 வருஷம் ஆகுது. மறுபடியும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை 20 வருஷம் அப்படின்னு பார்த்தா, அந்த 20 வருஷத்துல இந்த ஆவியை பத்தி தான் நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணேன். அது என்ன அறியாமையே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதுல தள்ளினாரு. நிறைய முக்கியமான காரியங்கள்லாம் இருக்கு. ஒருத்தவங்க இந்த ஐஸ்வர்யத்தை, பணத்தை, அப்புறம் மற்ற காரியங்கள்ல அது இதுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. மற்ற இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா என்ன ஃபோக்கஸ் பண்ண வச்சது இதுதான். ஏன் அப்படின்னு என்னைய நானே கேட்பேன். ஏன் இதுல ஃபோக்கஸ் பண்ணணும்? ஏன்னா கடவுள் ஆவியா இருக்கு. சொல்லுங்க, ஆவியா இருக்கு. சொல்லுங்க. யோவான் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். என்ன போட்டுக்குது? புதிய ஏற்பாடுல 129ஆம் பக்கம். முதல் வார்த்தை, 2 வார்த்தை. என்ன வார்த்தை? தேவன். சத்தமா நீங்க சொல்லுங்க சிஸ்டர். அப்போ தேவன் ஆவியா இருக்கிற தேவன், நீங்க பொதுவா நிறைய ஜனங்க மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஜனங்கன்னா பெரும்பாலான ஜனங்களுடைய இந்த தாட் என்னன்னா, நம்ம மனுஷன் இந்த சரீரம் இதுக்குதான் ஃபோக்கஸ். இன்னும் கொஞ்சம் அறிவுள்ளவங்க கொஞ்சம் ஆழமா போனாங்கன்னா மனதுக்கு ஃபோக்கஸ். நல்லா படிக்கணும், படிச்சு பெரிய ஆளாகணும்னா அப்படி தலையாடுற இதுல ஃபோக்கஸ். அப்போ இவங்க
இவங்க இந்த சரீரத்துக்கு போக்கஸ் பண்றாங்கல்ல, அது கூட தப்பா போக்கஸ் பண்றாங்க தெரியுமா? வீடு, நிலம், பத்திரம், சொத்து, நகை அப்படின்னு போக்கஸ் போறாங்க. கடைசியில பார்த்தா என்ன, ஊர்பட்ட வியாதியை உடம்புல வச்சுக்கின்னு கிடக்குது. எல்லாம் இதுக்கு தான், எது எல்லாம் இந்த சரீரத்துக்கு தான் பண்றாங்க. அந்த சரீரத்தை கோட்டை விட்டு சரீரத்துக்கு தேவையானது என்ன பண்றாங்க, தேடுறாங்க. புரியுதா? ஒரு மாதிரி பார்க்க எப்படி எப்படி இருக்குதுன்னா, பைக் வாங்கிட்டு பெட்ரோலுக்கு ஓடுற கதை, இல்ல பெட்ரோலை வச்சுன்னு பைக்கை தேடுற கதை. பைக் பெட்ரோல் பைக் ஒன்று இருக்குதுன்னா பெட்ரோல் போட்டாதான் ஓடும் இல்லையா? அப்ப பெட்ரோல் போடலன்னா அது ஓடாது. அந்த பைக்கும் பெட்ரோலும் ஒண்ணு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லா பல 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 பலன்னு கழுவி தொச்சு வைக்கிறாங்க. நல்லா இல்ல, காரை பைக்கெல்லாம் நல்லா பல பலன்னு தொச்சு வைக்கிறாங்க. பெட்ரோல் ரொம்ப முக்கியம். ஆனா அது பெட்ரோல் முக்கியம்னு தெரியும். ஆனா ரொம்ப முக்கியம்ன்றது எப்ப தெரியும்? நடு ரோட்ல போய் நிக்கிறது பத்தியா, அப்பதான் தெரியும். அந்த மாதிரி எதனா பிரச்சனை, இந்த சரீரத்துல எதனா பிரச்சனை வந்தானே ஜெபம் பண்ணுங்க அப்படின்றான். முடியல. பணக்காரங்க கொஞ்சம் இந்த பொமினியா ஒரு பிளாட் இருக்குது, என்ன பிளாட், இந்த பிளாட்டு இந்த காலையில நல்லா பெரிய பெரிய ரோடுங்க, இந்த பணக்காரங்களா இருக்கிற இடம், நல்லா வாசனை இருக்குல்ல, திடீர்னு நல்லா வாசனை வருது, திடீர்னு கெட்ட வாசனை. நான் ஒரு மோந்தான், இது நல்ல வாசனை வரும்போது நல்லா மோந்துங்க. இந்த இந்த பெரிய பெரிய பிளாட்டுங்க அந்த இடத்துல எல்லாம் போனா, ஸ்லோவா பேசுறேன், நான் ஸ்பீடா பேசுறேன், கடற்கரை பேசுறேன். இந்த பிளாட்டுங்க பக்கத்துல எல்லாம் போனா என் இஷ்டத்துக்கு என்ன விட போனா காலையில வந்து ஓடுது. அன்னைக்கு நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு நைட்டெல்லாம் தூங்கல. இந்த சந்தோஷ் பை நைட் இட்னு வந்து இங்கே விட்டேன் பாருங்க. காலையில பார்த்தா ஒருத்தனா பண்றான், நடு ரோடு 2 ரோடு பிரியுது, அதுல இருந்து அந்த கம்பியை பிடிச்சி நீ இப்படின்றான் அப்படின்றான், தனியா அப்படி இப்படி இப்படி பண்ணுகிறான் அப்படின்னு பார்த்து நேரம். நான் ஃபர்ஸ்ட் அவனை தான் பார்த்தேன். அப்படியே வந்து அந்த பக்கமாக அந்த சோழிங் நல்லூர்ல இருந்து அந்த ஈசிஆர் வழியா வந்து அப்படி திரும்பினான். அவன் கம்பியை பிடிச்சி ஒரு மாதிரி எல்லாம் பண்ணான். ஒரு தடவை பாக்குறேன் ஒரு நாய் வந்து இந்த ஒரு பைக்கு, அது பல்சர் பைக்கானா பைக், அது பின்னாடி மடுக்காடு இப்படி முடியும் பத்தியா, அதுல எடுத்துன்னு போயிட்டு தான் முதுகு என்ன பண்ணுது, இப்படி இப்படி சொல்லிடுது. நாய் ஒரு தூரத்துல இருந்து பார்த்துட்டேன் நான் அதை. நாய் ஒரு மாதிரி நாயா அது நம்மளுக்கு வேற கண்ணு வேற நல்லா பிரைட்டா வேற தெரியுமா, என்ன ஒரு மாதிரி பண்ணுது, இப்படி மேலே இங்கே போயிட்டு வருதுன்னு பார்த்தா நாய் நல்லா சொறி. அதுவும் எப்படி சொல்லிது, இறங்கி வருது. அதே மாதிரி இவட வரும்போது இப்படி பாக்குறேன், பார்த்தா ஒரு மாதிரி பண்ணு பாரு, வார்ம் அப் பண்றான். அதுக்கப்புறம் உள்ள போனா ஒருத்தர் ஒரு மாதிரி வித்தியாசமா ஓடிறான். ஒருத்தர் இப்படி ஓடிறான், ஒருத்தர்ல இப்படி வந்தாங்க. எல்லாம் ஒரு வித்தியாசமா வராங்க, ஒரு நடைப்பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்களாம் தெளிவாகிறாங்க பணக்காரனாங்க. என்னன்னா என்ன தெளிவுன்னு கேளுங்களா, இந்த உடம்ப வச்சாதான், உடம்ப நல்லா இருந்தா தான் சுத்த அனுபவிக்க முடியும். அதுவும் டர்ல தான் பண்ணுது, அந்த காலையில இருந்து ஓடுறது எல்லாம் பண்றது பயம். ஒருத்தர் கார் போடலாம் என்னங்கிறாரா காலையில பார்க்கல.
ஒரு பொண்ணு ஒருத்தங்க சொன்னா, பிரதர் நீங்க எழிச்சிட்டீங்க பிரதர், நான் வீடியோல பாக்குறேன் அப்படிதான் இருக்கிறேன். ஒரு வித்தியாசமும் தெரியல. சரி ஓகே ஏதோ பண்ணு. பார்த்தா இந்த ஃபோக்கஸ் வந்து சரீரத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனா எல்லாமே ஆவிலேருந்து தான் வரும். ஹலோ, ப்ரொடியூஸ் ஆகுது எதுல இருந்தா வரும்னா இருதயத்துல இருந்து வரும். தெளிவாயிட்டீங்க போல இருக்குது. புஷ்டனா கரெக்டா? நீ ஆவிய வந்து கல்டிவேட் பண்ணாம, ஆவிய வந்து கவனிக்காம, இருதயத்தை குறித்து ஒரு புரிதல் இல்லாம நீ வாழ்க்கை என்னத்தான் நல்லா எல்லாமே இருந்தா கூட ஆவியில இருக்கிற காரியத்தை கோட்டை விட்டா முடிஞ்சது. அதனால்தான் நீதிமொழிகளை போட்டு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை ஆத்துக்கொள்ளலாம், காத்துக்கோ. ஏன்? அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இருதயத்தை சரி பண்ணாம இருந்து வெளியே வந்து நீ போய் ரிப்பேர் பண்றதுக்கு வந்து போயிட்டு மெக்கானிக் ஷாப் ஆகிய டாக்டர் கிட்ட போய் நீ கொடுத்தாலும், மருந்து மாத்திரை எடுத்தாலும், எல்லாமே பண்ணாலும், எக்ஸசைஸ் பண்ணாலும், நீ எல்லாம் வந்து இந்த இருக்க வேண்டிய பெனிஃபிட் எல்லாத்தையும் இது யூஸ் பண்ணாலும் இருதயம் சரியில்லைன்னா இது வந்து தற்காலிகமானது தான் வெளியே இருக்கிறது. நிரந்தரமானது இருதயத்திலிருந்து தான் கரெக்டா வரும். இந்த சரீரத்துக்கு நிரந்தரமானது இருதயத்திலிருந்து தான் உள்ளது வரும். புரியுதுங்களா? வேர் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு என்னன்னா பழம் ரொம்ப முக்கியம், பழம் தானே முக்கியம். நம்ம ஜனங்களுக்கு பழம் தான் முக்கியம், கிளை அது கொஞ்சம் முக்கியம், அந்த தண்டு அது கொஞ்சம் முக்கியம். அந்த நடுவில் ஒன்று தடிப்பா இருக்குமே, அது என்னது? மரம். அந்த மரத்துடைய அந்த பெரிய தண்டு அதுக்கு முக்கியம். வேறு அது கண்ணுக்கு தெரியல, எனவே வேணும். இதை ஏன் சொல்றேன்னா, எப்ப எதை பண்ணாலும் சரி இருதயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த தலைகீழ நடக்கிறது வேஸ்ட். நம்ம ஃபாலோ பண்ற ஆள் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கும். ஹலோ, சர்ச்சைக்கு நம்ம போற நிறைய பேர் எப்படின்னா அவங்களுக்கு அறியாமல், அதான் சொன்ன ஜனங்க வந்து ஆடு ஒன்றும் தெரியாத ஜனங்க. அவங்கள வழி நடத்துற ஆளு எப்படிப்பட்டவரா இருக்கணும்ன்ற வெளிச்சம் கூட இல்லாத ஆட்கள். இவன் என்ன சொல்றானோ அதை செய்யற ஆட்கள், நம்புற ஆட்கள். அப்படி வர ஜனங்க கொஞ்ச நாள் கழிச்சு உஷாராயிட்டாங்கன்னா விட்டு போயிடுவாங்க. நம்ம பார்க்கிற ஆட்கள் எல்லாம் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்கணும். எல்லா விதத்திலையும் கரெக்டா இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறார். ஆவி, ஆத்மா, சரீரத்துல, பொருளாதாரத்துல, எல்லா ரீதியிலையும் எல்லாத்துலயும் நம்ம ஒரு குறை சொல்லாத அளவுக்கு, சரீரத்துல மட்டும் இல்ல, மனதிலையும், இருதயத்திலையும், வாழ்க்கையிலையும், குடும்பத்திலையும், எல்லா காரியத்திலையும் பர்ஃபெக்ஷனா இருக்கும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறேன். நான் உதயமா கிட்ட பேசினது போது, ஐயா நான் ஒரே தலைப்புல பேசினேன் அப்படின்றாங்க. ஒரு தலைப்பு இல்லை,
எல்லாத்தையும் கவர் பண்ணும், எல்லாமே முக்கியம். ஒன்னையே ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா அது சரி கிடையாது. இப்போ ஜனங்க அறியாமையில இருக்குல்ல, அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தான். நீங்க 2 பேரும் முக்கியம். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். எது எது முக்கியம் வாழ்க்கையில, எது ரொம்ப முக்கியம்? காலையில சொன்னால பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் பார்த்தது இது ஆளு, நல்ல அறிவுள்ள ஆளு, ரொம்ப பயங்கரமான நாலேஜ், நல்ல எக்ஸ்பர்ட் ஆளு, வேதத்திலையும் சரி, பொது அறிவிலையும் சரி, சமுதாயத்திலும் சரி, எல்லாத்துலயும் பயங்கர எக்ஸ்பர்ட். அந்த ஆளு சொல்றான் எல்லாத்தையும் குப்பன்றான். எதை பார்த்துட்டு சொல்றான்? அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன் அப்படின்றானா. அவனுடைய போக்கஸ் எங்க இருக்குது? எதுல இருக்குது? சொல்றாரு, ஒருத்தரை பார்க்கும் போது அவங்க கனிகளால அவங்களை அறியலாம் அப்படின்ற. அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்றத அவங்க என்ன கொடுக்குறாங்க. கனிகள் பார்க்குறோம்ல, அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், அந்த மாதிரி நிறைய வருது. நீடிய பொறுமை, அதெல்லாம் வருது. இது 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 எல்லாமே முக்கியம். இதுல இதுல எதனா கொடுக்கல, ஒரு ஆள் கொடுக்கல, ஒரு விசுவாசி கொடுக்கல, ஒரு பாஸ்டர் கொடுக்கல அப்படின்னா சம்திங் ராங், சம்திங் ராங், டேஞ்சர். நான் சொல்றேன் டேஞ்சர் என்ற. அந்த ஆவி சரியில்லாத ஆவி இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப நீ எதுக்கு போக்கஸ் பண்ற? அப்ப இயேசு என்ன சொன்னாரு? கனிகளால அறியலான்றது. அந்த கனி இருக்கணும். அந்த கனி இருக்கணும், அந்த கனிகள் இருக்கணும். ஒரு மரம்னா அந்த ஒரு மரத்துல ஒரு பழம் தான் வரும், ஒரு வகையான பழம் தான் வரும். ஆனா இயேசு சொல்றது கனி. நம்ம வேற மரம், எல்லா கனிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு மரம். இந்த சண்டே ஸ்கூல் பசங்கெல்லாம் போய் பண்ணாங்க. அங்க ஒரு இது பார்த்தேன், மரத்தை பார்த்தேன். அந்த மரத்துல எல்லாமே தொங்குது. என்னென்ன தொங்குதுன்னா, அன்பு தொங்குது, சந்தோஷம் தொங்குது, சாந்தம் தொங்குது, நீடிய பொறுமை தொங்குது. இதெல்லாம் பழங்கள், அப்படியே கனிகள். அதெல்லாம் அப்படியே ஒரு வகை வகையா தொங்குது ஒரே மரத்தில். அதான் நம்ம ஒரு மாம்பழத்தை கொடுக்குற மரம் கிடையாது, நம்ம வேற விதமான மரம். அப்போ இது எல்லாமே இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம போக்கஸ் பண்ணணும். இது ஒரு பைபிள் காலேஜ் சொல்லி கொடுக்கல நிறைய பேருக்கு. நான் இந்த மாதிரிலாம் பார்க்கல. ஆனா இத நம்ம ஒரு ஆளை எப்படி எடை போடுறோம், ஒரு ஆளுக்கு நம்மளை பின்பற்ற ஆளுங்களுக்கு எதை சொல்லி கொடுக்கணும், இதை முக்கியப்படுத்துறோம். ரொம்ப முக்கியம். இப்ப நான் இதை கத்துருக்கிறேன், இதை கத்துக்கின்னு நான் நல்லா இருக்கிறேன்னா, இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா காரணம் நான் ஃபோக்கஸ் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ இப்போ வரல, காலையில நான் இதை போல பேசலாமான்னா பேசி இருக்கலாம். ஆனா அவங்க அதுக்கு சரியான ஆட்கள் கிடையாது. ஆனா ஈவினிங் எது முக்கியத்துவம் யாருக்கு வருது பாருங்க இந்த வார்த்தை, யார் கேட்கிறா? அப்போ முக்கியப்படுத்துகிறவங்களுக்கு முக்கியமானது கிடைக்கும். பசி உள்ளவர்களாகிய நீங்க பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள் என்ற நீதியின் மேல் பசி உள்ளவர் பாக்கியம், திருப்தி அடைவீங்க. அப்போ ஒரு இந்த வாழ்க்கையில இங்க பாருங்க சொல்றாரு, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், அவன் இருதயம் உறுதியா இருக்கும் அப்படின்றாரு. அப்போ
இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த 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 இருதயத்தை நம்ம சரியான விதத்துல, சரியான ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தோம்னா எல்லாமே அங்கிருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. எல்லாமே அங்கிருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப தேவன் என்ன அதுல ஃபோக்கஸ் பண்ண வச்சார். பைபிள் காலேஜில் என்னை அறியாமே நான் கரெக்டா அதை ஃபோக்கஸ் பண்ணேன். நான் சொல்றேன், எதுக்காக போறேன்னு தெரியாம போனேன். ஆண்டவருக்கு வெள்ளை பேப்பர் முக்கியம். என்ன ஏற்கனவே எழுதின பேப்பர் ரிஜெக்டட். அவருக்கா யாருமே எழுதின பேப்பர் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. வெள்ளை பேப்பரா இருக்கும், எதுவுமே தெரியாம இருக்கும். அப்பதான் அவருடைய சித்தத்தை அதுல எழுத முடியும். ஏற்கனவே நீ நிரம்பின்னு அவர்கிட்ட நின்னு வச்சுக்க, ஆண்டவர் கொஞ்சமா கேப் இருக்குது, கொஞ்சம் ஃபில் பண்ணுங்களேன் என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு ரொம்ப சுத்தமா வேலை பேப்பர் வேணும், நிறைய எழுத வேண்டியது. நீ ஏற்கனவே எல்லாத்தையும் எழுதின்னு என்கிட்ட நின்னா, மதுரையில பெரிய பாஸ்டர் அவர் சொல்லுவாரு, ஆண்டவர் பைத்தியங்களையும் முட்டாள்களையும் பலவீனரையும் தெரிந்து கொள்றார். ஏன் தெரிந்து கொள்றார் அப்படின்னா, நல்ல அறிவுள்ளவனை ஆண்டவர் யார் தெரிந்து கொள்றார். எல்லாம் பார்க்கறதுக்கு அறிவாளி மாதிரி தான் இருக்கிறாங்க பெரிய பெரிய பாஸ்டர். நான் ஒரு பாஸ்டர் நான் சந்திச்சு அவர்கிட்ட நான் கேட்டேன், பெரிய ஆள், இந்தியாலேயே பெரிய ஆள். முத ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினாருங்க? என் வாலிப வயசுல நான் முதலா ஒரு பெரிய ஊழியக்கார சந்திக்கிறேன்னு அவரை தான் கேட்டேன். முத உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசினார்? அவர் என்னை பார்த்துட்டு என் தோல் மேல கையை போட்டு, அப்போ ஒரு 23 வயசு 24 வயசு, அவ்வளவுதான், 22 வயசு. தோல் மேல கையை போட்டு சிரிச்சுன்னு முட்டாள் அப்படின்னு நான் பயன். முதல்ல அந்த வார்த்தையா பேசினாரு உங்ககிட்ட. உங்களை கூப்பிடும் போது அப்படியே கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு நான் தோணுச்சு கேட்கலான்னு. அப்படின்னு என்னென்னவோ கலாய்க்கிறாரு அப்படின்னு நினைச்சேன் நான். முட்டாள் அப்படின்னு என்ன கூப்பிட்டாரு. கஜராயிட்டேன். அது அப்ப கேட்கும் போது எனக்கு அது புரியவே இல்லை. உண்மையிலே புரியல, லேட்டா தான் புரிஞ்சுது. புரியுதுங்களா? எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரியுதா? ஒரு பெரிய ஆளு, இந்தியாவே கலக்கி இருக்கிற ஆளு, அந்த மனுஷங்கிட்ட முத ஆண்டவர் என்ன பேசினாருன்னு கேட்கும்போது முட்டாள் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு அவரு. அது சொல்றாரு. பேஜாராயிட்டாரு. இப்போ அதை பேசும்போது எனக்கே இப்போ ஆச்சரியமா இருக்கு. நான் அவரை மீட் பண்றதுக்கு போறேன், ஒருத்தன் தடுக்கிறான், ஓகே வா வா அப்படின்னு, அப்படின்ட்டு எல்லாம் ஒருத்தர்கிட்ட பேசினேன். நான் போய் அவரை போய் பார்த்துட்டேன். போக முடியாது, பெரிய ஆளுன்றதுனால போக முடியாது. நான் என்ன பண்ணேன், நிறுத்தின்னு போயிட்டு உங்ககிட்ட ஒரு பேசுவேன் அப்படின்னு கையை போட்டு அப்படியே நடந்துனே இருந்த முத ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசுனாரு சொன்னாரு. அதான் சொன்னாரு, முட்டாள்னு சொன்னாரு. அப்புறமா வேற எதுவுமே பேச முடியல. பதிலே வேற மாதிரி வருது, நம்ம எதிர்பார்த்தது வேற, பதில வேற மாதிரி வருது, புரியல. சரி, புரிஞ்ச மாதிரி திருச்சின்னு வந்துட்டேன். இந்த மாதிரி ஆளுங்களை தான் கூப்பிடுறாரு. அவர் சொல்லுவாரு, மதுரையில இருக்கிற பெரிய பாஸ்டர் ஹாரிஸ் பாஸ்டர், அறிவு உள்ளவனை கூப்பிட்டா அவனதாம்மா சொல்லுவான், இதெல்லாம் என்னாலதான் நடந்ததுன்னு. அதனால்தான் யூ ஆர் த ரிஜெக்டட் பீஸ், கிளம்பு. எல்லா மகிமையும் அவருக்கு போகணும். ஆமே, எல்லா மகிமையும் அவருக்கு போகணும். அப்போ தேவனிடத்துல வரும்போது, அதனால்தான் எடுத்த உடனே சொல்ற வார்த்தை, இயேசு சொல்ற வார்த்தை மலை பிரசங்கத்துல, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
இயேசுனுடைய இந்த 4 சுவிசேஷங்கள்ல இயேசுனுடைய மிகப்பெரிய டீச்சிங், பெரிய முக்கியத்துவத்தை புதிய ஏற்பாடு ஆண்டவருடைய டீச்சிங்க்கு கொடுக்குது. அந்த டீச்சிங்கை பார்க்குறோம். மொத்தம் 3 அதிகாரம் வருது. அந்த 3 அதிகாரம் பெரிய ஒரு கிறிஸ்தவத்திலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம், அந்த மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் சொல்ற வார்த்தை அதுலயும் ரொம்ப முக்கியம். சொல்றாரு, ஆவிய தொடங்குறாரு, ஆவியிலிருந்து தொடங்குறாரு. அதனாலதான் தலைகீழ நடக்க கூடாதுன்றாங்க. காலு குத்துக்கிறாரு, கால் கைய வச்சு நடக்காத. கூப்பிடும் போதே வந்திருக்கணும். நீ கூப்பிடும் போதே வராததுனால தலைகீழ நந்து கத்துக்கிற. அப்போ அப்பதான் பார்த்தேன், இருதயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவத்தை தரணுமே. ஆவிக்கு தான் முக்கியத்துவத்தை தரணும். இந்த இருதயம் சரியில்லை. அதே மாதிரி பாருங்க, அந்த மலை பிரசங்கத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா வார்த்தையில முடிப்பார். எஸ், எல்லாத்தையும் கரெக்டா பேசினே வந்துட்டு கடைசி அந்த கனிகளை பத்தி பேசிட்டு கனிகளை பத்தி பேசிட்டு பாருங்க, சூப்பரா வருது பத்தியா. நம்ம பேசுறது எல்லாம் அப்படியே கோர்வையா வருது பத்தியா. 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு உங்களிடத்தில் வந்துட்டாங்க, உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற நன்னாய் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஓகேங்களா? சரி, அப்படியே வாங்க. சித்தம் வார்த்தை அதுல சொல்லுவார் பாருங்க, 21ஆவது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சித்தம் அப்படின்னு என்னது? மனதில் இருக்கிற ஒரு காரியம். இப்ப எனக்கு ஒரு சித்தம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கணும், அப்புறமா சின்ன சின்ன சேருங்க வாங்கணும், பாய் வாங்கணும், ஒரு முதல்ல இடம் வாங்கணும், இங்க ஒரு ஆள் தேவை, வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை நம்மளுக்கு. இதெல்லாம் என் மனதில் இருக்குது. ஓகே, இதை நான் வந்து வாயில சொல்லிடுறேன். அதை யார் கேட்டு அதை வந்து அப்படியே செய்யறாங்களோ, என் சித்தம் எங்க இருக்குது? மண்டையில இருக்குது, என் இதயத்துல இருக்குது. அது வார்த்தை வடிவில வெளியே வருது. ஓ, இதுதான் உங்க விருப்பம், இதுதான் உங்க ஆசை, இதுதான் உங்க உள்ளத்துல இருக்குது சித்தம் அப்படின்னு யார் எடுக்கிறாங்களோ, அதை எடுத்து யார் வந்து அத எனக்கு செய்யறாங்களோ, அப்போ என் சித்தத்தை எதன் மூலியமா? என் வாயில வர வார்த்தையின் மூலியமா அறியறாங்க இல்லையா? அறியறீங்க. அதே போல தேவனுடைய வார்த்தைய எப்படி என்ன அது அப்படின்னா அவருடைய சித்தம், அது அவருடைய விருப்பம், அதான் அவனுடைய வார்த்தை. ஓகே, இது சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதுல பிரவேசிப்பதில்லை, வர முடியாது அப்படின்றாரு. அப்போ அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்தின் நிமித்தம் உங்க நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். தீர்க்க தரிசனம் கூட சொல்றாங்க. அப்போ தீர்க்க தரிசனம் சொன்னோமே, உன் நாமத்தினால சீப்போ பிசாசு சொன்னோமே, போச்சே. உமது நாமத்தினாலே டகால்னு அற்புதம் செஞ்சாமே அப்படின்னுவாங்க. செய்தோம் அல்லவா என்பார்கள்.
அப்போது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை. தீர்க்கதரிசனம் சொன்னது, பிசாசை துரத்துனது, அற்புதம் செய்தது, அதை சொல்றாரு ஒரே வரியில, அக்கிரம செய்கைக்காரரே போங்க, என்னை விட்டு அகன்று போங்க. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அது கீழே சொல்றாங்க, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ வெளிப்பிரகாரம், இது தீர்க்கதரிசனம் சொல்றது வெளிப்பிரகாரமான காரியம். ஓகே, அது வார்த்தை, ஒரு வரம், அது செயல்படுது, ஒரு ஆளுக்கு செயல்படுது. கண்ண முடினேன் சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்றாங்கல்ல, மெர்சலாவ கூடாது, பயங்கரமான ஊழியக்காரப்போம் அப்படின்னு நாமத்தினால் பிசாசு அப்படின்னா போயிடும். யாருக்கு போச்சு? இந்த ஊழியக்காருக்கு போச்சு. இந்த ஊழியக்காரர் எதை பயன்படுத்தினாரு அது முக்கியம். இயேசுவின் நாமத்தினால்தான் போச்சு. ஒரு சின்ன குழந்தைகிட்ட துப்பாக்கியை குத்து, கத்தியை குத்தா சீரியஸ், யார் வேணா பயப்படுவோம். இந்த என்ன படம் அது, பஞ்சதந்திரத்துல அந்த பையன் வச்சுன்னு துப்பாக்கியை வச்சுன்னு படம் பார்த்தீங்களா? அதெல்லாம் கரெக்டா பார்த்துடணும், என்கிட்ட வந்தா கரெக்டா பார்த்துடணும். அந்த பையன், நீதான் போலீஸ், நீங்க தான் திருட, நான் தான் போலீஸ் அப்படின்னு இப்படி வச்சிருப்போம். தலையில வீடா தலையில வச்சுட்டு போய்டா சொல்றாரு. அப்ப நீங்க சொல்லுங்கன்னு கையில குத்துறோம். ஆனா அவன் திருடன் அவங்க குத்தணும். அதே மாதிரி குழந்தை கிட்டத்துக்கு அது சின்ன குழந்தை கிட்ட இருக்கும், ஆனா பயப்படுவாங்க. யாருக்கு பயப்படுறாங்க? குழந்தைக்கு பயப்பு இல்லை, துப்பாக்கி. எதனால பிசாசு போகுது? அந்த ஊழியர்களா பயங்கரமான வல்லமையான ஊழியர்களா இந்த மாதிரிலாம் வைக்க கூடாதுன்னு பாருங்க. வாய் அந்த பெண் போயிட்டு பயங்கரமான ஊழியர்களா இருப்பா. அப்பா அவருன்னா வல்லமையான ஒரு தெரியுமா? சொன்னே போது தெரியுமா? எங்க பாஸ்டர் பயங்கரமான பாஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? மறுபடியும் போது வாங்கி வாயும் போது, பிசாசும் போது, பயங்கரமான இங்க வா இப்படி என்ன. அப்புறமா அற்புதம், அவர் சொன்ன வியாதியஸ்தர்கள் கையை வச்சா அற்புதம் நடக்குது. நொண்டிக்கால கூட எழுந்து நடக்கிறான். பெரிய பெரிய காரியத்தை தான் பண்ற, பல்லா கில்லாடிப்பா நீ ஊழியக்காரன். சரி நான் ஒத்துக்கிறேன். உங்க அம்மா பத்தி அப்படின்ற மாதிரி நான் ஒத்துக்கிறேன், நீ ஊழியக்காரன் அப்படின்னு ஒத்துக்க கூடாது. ஹலோ, அப்படி இல்ல, அப்படி இல்லவே இல்லை. ஆகையால் எங்க முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு? ஆகையால் ஐயோ, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின. இப்ப ஏன் இடத்துக்கு வரேன்னா, நான் என்ன பத்தி சொல்றேன். அப்புறமா சொல்றாரு, தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மணியுமே அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவரின்படி செய்யாதவனும் அவன் தன் வீட்டை மணலில் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். 2 பேர் கட்டுறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையை சொல்றாரு. ஹலோ, கிறிஸ்தவ வாழ்க்கையை சொல்றாரு. 2 பேர் வீட்டை கட்டணும். ஒருத்தன் கடகடன்னு கட்டிட்டான். யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற மாதிரி இதுல யாரும் ஒருத்தன் கடகடன்னு கட்டிட்டான். பார்த்தா எல்லாம் வா அவருதான்பா ஊழியக்காரப்பா, பெரிய பெரிய நல்லா கடகடன் வளர்ந்துடுறாருப்பா, பெரிய ஆளுப்பா, கட்டிட்டா இருப்பான், பெருசாகிறா இருப்பான், அவர் கடகடன் கட்டா இருப்பான். ஓகே. அப்புறம் இன்னொருத்தர் கட்டுறாரு,
ஒன்னும் நோய் நிற்குது பாரு, ஒரு நோய் நிற்குது. மலையில உளி ஆச்சு நிற்குது, சுத்தி ஆச்சு. பைத்தியம் பைத்தியம். நான் என்ன பண்ணுகிறீங்க? ஆட்டோ ஓட்டினு ஒண்ணுமா ஆட்டோ ஓட்டினு ஊழியம் பண்ணல. பாவம் பொறுக்கி பின்மாற்றம் போயிடுச்சு. நான் என்ன பண்ணிருந்தேன்? உளி வச்சு அச்சுன்னு இருந்தேன், வளர்ந்துன்னு பைத்தியம் பின்மாற்றத்துல போயிட்டான். ஜிகுன்னு போனாரு பைபிள் காலேஜ், அரிசி பைய தூக்கின்னு போனாரு. பண்றாரு அப்படின்னாரு இப்படின்னாரு போனாரு. ஆட்டோ ஓட்டின அவன் ஊழியமா பண்றான், போயிட்டான். யாருக்கும் தெரியாது. நான் உளியும் சுத்தி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். வச்சு அச்சுன்னுக்கிறாரு மண்டியில, டம்மு 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 உள்ள அச்சுன்னுக்கிறாரு. ஆண்டவர் தனிமையில ஜபம் பண்ணும்போது தெரியாது யாருக்கு என்னை உருவாக்கு, என் வாழ்க்கையை உண்மையில ஒப்பு கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த இடத்துல ஊழியம் பண்றது தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த இடம் கிடைச்ச பேரும் கிடைச்சிட்ட பேர் கீழே நான் அழுது ஜபம் பண்ணேன். ஒரு பாட்டை பாருங்க. என்ன பாட்டுன்னா, கனிவின் காரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடு, இருள் உலகின் பயணங்கள் நீர் என்னுடன். பாட்டை பாடி அப்பதான் வரி கரெக்டா வரும். கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடே, இருள் உலகின் பயணங்களில் நீர் என்னுடன். வரும்போதும் சமூகம், வரும்போது எங்கள் ஜாபம், வரும்போதும் சமூகம், அருள் வேண்டும் எந்த ஜபம், வாரும் என் தேவா என வேண்டி நான் இருக்க, நீரில்லா நானும் நான் இல்லை என நினைக்க. நான் வரி, கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடு, இருள் உலகின் பயணங்களில் நீர் என்னுடன். எனக்கு ஒண்ணு நன்னா தெரியும், இந்த உலகத்துல அவர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி அவரு விட்டுட்டு ஒரு மயிலை கூட நம்மளால புடுங்க முடியாதுன்னு தெரியும். அப்போ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே அப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ஊழியம் பண்ண போறேன், இடம் கிடைச்சிச்சு, ஊழியம் பண்ண போறேன், ஒரு வளர்ச்சி எனக்கு வரும், வளருவேன், கண்டிப்பா வளருவேன். ஏன்னா நீங்க என்னை நடத்துறீங்கன்னு எனக்கு சில தரிசனங்கள்லாம் கொடுத்துருக்குறீங்க, எனக்கு கன்ஃபர்மேஷன்லாம் நிறைய காட்டியிருக்கிறீங்க. உங்ககிட்ட வந்தவங்க எல்லாரையும் நீங்க வெக்கப்பட விட்டது கிடையாது. நான் உயரத்துல வருவேன். அந்த உயரத்துல வரும்போது என் இருதயம் இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கு. இதுதான் ஜபம். என் இருதயம் மேட்டிமையிலே இந்த உலக காரியம் போயிடக்கூடாது. இந்த கனிவின் காலம் என்ன அப்படியே தாங்கினே இந்த இருள் உலகத்துல விழுந்து போட்டு நிறைய இருக்குது. பிசாசு இருக்கிறான், பிசாசின் ஆட்கள் இருக்கிறான். ஏன் பிசாசு மண்டை எனக்கு இருக்குது, இதுல எல்லாம் என்னை காப்பாத்துது. என்கிட்ட உலகத்துல இருந்த ஆட்கள் கிட்ட இருந்த சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்து. ஒரு உயர்வு வரும். அந்த உயரத்துல போகும்போது தாவீதை போலவே எப்பவுமே உண்மை நம்பி இருக்கும். இந்த ஸ்டார்டிங்ல நான் எப்படி என் அடி எடுத்து நான் வைக்கிறேனோ அதே போல என்றுலையும் இருக்கும். ஏன் இது இருதயம் சம்பந்தப்பட்டது.
சும்மா மேலோட்டமா மேற்பூச்ச நுனிப்போல் மேய்ன்னு போறதாக கிடையாது. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது வானந்தி பூமியும் படைச்ச தேவன் கையில. அழைச்சது அவரு. ஊழியம் அவரை போலவே பயங்கரமானது. கொடுக்க வேண்டிய வேலை, கொடுத்த வேலை, செய்யற வேண்டிய இது ஏதோ ஒரு வேலை கிடையாது. மனுஷங்களை அவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கி வச்சிருக்கிற அந்த மனுஷங்களுக்கு ஊழியமான போல. அது எல்லாமே பார்க்கும் போது, ஜனங்களை பார்க்கும் போது அவர் ரத்தத்தை பார்க்கிற மாதிரியே பார்க்கணும். இவங்கெல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இவங்கெல்லாம் வெளியேற பெற்ற ஆட்கள். அவருக்கு என்ன விதமான கனத்தை மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி ஜனங்களுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பாரு, எவ்வளவு பெரிய பொறுப்பு பாரு ஒரு ஊழியக்காரன். ஒரு இடத்துல பவுல் சொல்றான், ஒரு சபையை விட்டு அங்கலாய்த்து சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை சொல்றான்? தேவன் தாமே தன் சொந்த சுய ரத்தத்தினால மீட்டெடுத்த சபையை குறித்து மிகுந்த எச்சரிக்கையா இருங்க. ஜனங்களை பத்தி ஒரு கரிசனை இப்படி இருக்கும். மனதுருக்கும், பாரம். வேலை என்ன சும்மா வேலையா இது? எல்லாமே எடுத்து பண்ணிடலாமான்னா கொஞ்சம் கூட எதுவுமே இருக்கக்கூடாது. உள்ள ஃபுல்லா முழுவதுமா ஆண்டவருக்கு. அது இருதயம் ரொம்ப 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 முக்கியம். தாவீது சும்மா புலி வச்சு அச்சினதை பார்த்து என்ன பண்ணாங்க? நீங்க கொஞ்சம் பாருங்க. அஸ்திபாரம் போடும் போது அதை பத்தி ஒரு பெரிய இதுவே தெரியாது. இப்ப பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து ஆணு பாக்குறாங்க எல்லாரும். ஆண் அவன் போடும் போது எவனும் கூட இருந்திருக்கணும். இந்த மாரி இருந்திருக்கும். இந்த மாரி கேரே பண்ண மாட்டாங்க, கேர் பண்ண மாட்டாங்க. அவனை கண்டுக்கவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அவன் என்ன என்ன ஒரு என்ன மாதிரியான உள்ளத்தை வரான். தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னான், அவன் என் இருதயம், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் தான். அவன் என் இருதயமாவே இருக்கிறான். அவன் தன் ஜனங்களை மேய்த்தான், ஜனங்களை வழி நடத்தணும், இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தான். அவன் அபிஷேகம் பண்ணாரு. ஒரு இடத்துல தாவீதை பார்த்து சொல்றான், நான் தான் தப்பு செஞ்சேன். இந்த ஆடு ஜனங்களை என்னன்னு வர்ணிக்கிறாங்க. இந்த ஆடு என்ன பண்ணுச்சு, இந்த ஆடு என்ன பண்ணுச்சு, இதுங்களை போய் ஏதோ பண்ண பாக்குறீங்கன்றான். அப்போ எந்த அளவுக்கு இவன் போனான். ஓகே, இன்னொரு இடத்துல பாக்குறோம் மோசே. அவன் சொல்றான், இந்த ஜனங்களை நீங்க இது பண்ணீங்கன்னா ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போட்டுரு அப்படின்றான். தேவன் கிட்ட வாதாடுறான். என்ன சொல்றான்னா, என்னை நரகத்துக்கு அனுப்புங்கன்றான். இந்த ஜனங்களை நீங்க மீட்டெடுத்து ஜனங்களை அந்த காணாந்தரத்துக்கு அனுப்பல. இந்த ஜனங்களை நீங்க அழிக்க பார்த்தீங்கன்னா என் ஜீவ புஸ்தகத்துல என் பேரை எடுத்துருங்க. எந்த அளவுக்கு பேசுறான் பாருங்க. இந்த மாதிரி உள்ளம் வேணும். ஜனங்களை குறித்தும் தேவனை குறித்தும் ஒரு பெரிய ஒரு அறிவு தேவை. அது இருதயம் ரொம்ப முக்கியம், ஆவி ரொம்ப முக்கியம். அது சீக்கிரத்துல ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஜனங்க எல்லாமே மேலோட்டமா தான் பார்ப்பாங்க. அதான் சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்கலாம். அவங்க அப்பனுக்கு, தாவீதுடைய அப்பனுக்கு என்னன்னா, எல்லாம் பயங்கர ஜடாமா பாடியா அப்படி இருக்கிற ஆளை பார்த்துட்டு, ஓ இவன் தான் அபிஷேகம் பண்ணுன்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. தாவீதை பார்க்கறான், அவன் கண்டுக்கவே இல்லை. சொல்றான், நீயோ முகத்தை பார்ப்ப, நான் உள்ளத்தை பார்ப்பேன். உள்ளத்தை பார்ப்பேன், நான் உள்ளத்தை பார்க்கிற கருத்து. நீ வெளிப்பிரகாரமா பார்த்து ஆளை எடை போடாது. அந்த மாதிரி நிறைய பேர் வெளிப்பிரகாரமா பார்த்து எடை போட்டுன்னு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் பார்க்கிற விதம் வேற. அதே போல அவர் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஒருத்தவங்க நம்மள ஜனங்க பிரச்சனை பண்ற ஜனங்க தான், பிரச்சனையோட இருக்கிற ஜனங்க தான்
ஏடாவடமான மக்கள் தான். ஆனா ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அவங்க தன்னை தாழ்த்தி இருப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம போகணும். உதாரணம் வந்து இந்த சந்தோஷம் வந்து அவன் ஒரு மாதிரி இருந்திருக்கிறான். அவனை அந்த போன சர்ச்சில் வந்து கூப்பிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கான். அவன் மனம் திரும்புற நேரத்துல அவனை கூப்பிடுறதுக்கான ஆள் இல்லை. அவன் என்ன நினைச்சாங்கன்னா, அப்போ அவன் பின்மாற்றத்துல போயிட்டான், பையன் ஒரு மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா எல்லாருக்குள்ளவும் இந்த பெருமை இருக்கிற ஆளும், அகந்தியா சுத்துற ஆளும், ஒரு மாதிரி மூர்க்கமா இருக்கிற ஆளும், அவங்க எல்லாருமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு நிலை வரும், தங்களை உணரக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த சமயத்துல நம்ம போய் அவங்கள பார்க்க வேண்டிய ஒரு இதுல இருக்கணும். எல்லாருமே வந்து அப்படியேதான் இருப்பாங்கன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க இப்படிதான் மாற மாட்டாங்கன்னு அப்படி ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அவன் தன்னை தாழ்த்தக்கூடியது ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கும். அப்ப நம்ம ஜனங்களை எப்படி பார்க்கிறோம், நம்மள எப்படி பார்க்கிறோம்? இப்ப என்ன தேவன் வணைஞ்ச ஒரு விதமே வேற. நான் சொல்றேனே, நான் வந்து பயங்கரமா நான் கொஞ்சம் நினைச்சு பார்ப்பேன். நம்ம எப்படி இருந்தோம் வாலிப வயசுல? உலகத்துல இருக்க மாட்டோம். எதனா ஒரு பண்ணோம்னா, ஒரு மூர்க்கமா எதனா பண்ணோம்னா பண்ணிடுவோம். ஆனா ஆண்டவருடைய கிருபை பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போய் நான் மாட்டி சண்டையிலையோ கொலை குத்துலையோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தது. ஏன் ராடெல்லாம் எடுத்துருக்குறேன், ஒருத்தனை போடுறதுக்கு கத்தியெல்லாம் எடுத்துன்னு போனேன் அப்பவே ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியே. ஆனா உள்ள இருந்து ஒரு இது வந்து உள்ள அல்ல. அப்போ என்னுடைய பயணத்தை நான் பார்க்கிறேன், நிறைய காரியங்கள்ல அப்படியே வழிநடத்தின்னு வந்த தேவன். பைபிள் காலேஜுக்கு போன பாருங்க. பைபிள் காலேஜுக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்த பைத்தியம் முடியுற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு டென்ஷன் ஆனா, ஒரு மாதிரி ஆனா எல்லாத்தையும் விட்டு போயிடுவோம்ல, அந்த மாதிரி ஆச்சு. என்னால் முடியல, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இழந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான உள்ள வந்து ஒரு போராட்டம், ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, நார்மலா இல்லை. நான் தனிமையை ரொம்ப விரும்புவேன். தனிமையில ரொம்ப இருந்தேன். ஜனங்க பசங்களோட இருந்தோம்னா அதெல்லாம் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஆச்சு பாருங்க. அதுல இருந்து ஆண்டவரை என்னை மாற்றி அதே இடத்துல இருக்க வச்சு இந்த பைபிள் காலேஜ் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கின்னு வர அளவுக்கு ஆண்டோடைய கிருபை என்னை தாங்குச்சு. அப்ப பாக்குறேன் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய அந்த ஆயத்த காலம் என்னை ஆயத்தப்படுத்தினார். அந்த அளவுக்கு மனம் மாற்றம், இருதய மாற்றம், அநேக காரியங்களை என்ன குறித்த ஒரு அறிவு, தேவனை குறித்த அறிவு, இது எல்லாமே உள்ள வந்து ஃபுல்லா நடந்தது. அது நடக்கும் போது என்னையே நான் வந்து ரொம்ப ஒரு விதமான ஒரு மன போராட்டத்துக்குள்ள போனோம். இதெல்லாம் ஏன் நடந்தது? தேவன் உருவாக்கணும். நம்ம என்னை உடைச்சு உருவாக்கணும். உடைச்சு அந்த இடத்துல சுக்குநூறா உடஞ்சு, அதான் உடஞ்சு என்னுடைய எப்படி அந்த ஸ்லம்ல இருந்து அப்படியே அங்கிருந்து வந்து அதுக்கப்புறம் சில காரியங்கள்லாம் நடந்தது. அங்க பைபிள் காலேஜ்ல உடைச்சு அப்படியே உருவாக்குறாரு. அப்புறமா மறுபடியும் ஒரு மாதிரி இருந்தது. அதுல இருந்தும் ஆண்டவர் என்னை மீட்டு அந்த பாதையில ஊழியத்தை பண்ணணும், கரெக்டான பாதையில என்ன பண்றேன் கொண்டு வந்தேன். எப்படி நடந்தது அப்படின்னா, முத ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தை,
ரட்சிக்கப்பட்டு பேசின வார்த்தை. இயேசு பிசாசு கையில சோதனையில இது பண்ணும்போது மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுது ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்போம். முத அதை தான் பேசணும். அது திரும்ப திரும்ப பைபிள் காலேஜ்ல முடிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப பேசினே அந்த வார்த்தை. அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்போம். வார்த்தை தான் பிழைப்பை தரும், வார்த்தை தான் பிழைப்பை தரும், வார்த்தை தான் பிழைப்பை தரும் சொல்லி இந்த இருதயத்துல ஆழமா இறங்குச்சு. வார்த்தை எங்க போகுது? இருதயத்துக்கு போகுது. இந்த வார்த்தை எங்க வேலையை ஆரம்பிக்குது? ஆவியில. வார்த்தையும் ஆவியும் ஒன்னா இருக்குது. அப்படியே பேச ஆரம்பிச்சார். அப்போ வார்த்தைக்கு முதலிடம், இந்த ஆவி முக்கியத்துவம். அப்போ இந்த இருதயம் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு இடம் அப்படின்னு. அப்போ இப்போ இவ்வளவு தைரியம், இவ்வளவு இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். அவன் கர்த்தரை நம்பி திடனா இருப்பான், அவன் இருதயம் உறுதியா இருக்கும். வசி அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அப்போ சூழ்நிலைகள் ஃபோக்கஸ், என்னுடைய ஃபோக்கஸ் எங்க வந்துச்சுன்னா இருதயம், வார்த்தை, ஆவியாகிய தேவன். இது மூணுமே அப்படியே வாழ்க்கை, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே பேசின வர 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 இருதயம் எப்படி இருக்குன்னா இப்போ பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஸ்ட்ராங்கா தெரியுது. ஸ்ட்ராங் ஆயிட்டேன், கர்த்தரை நம்பி திடனா இருக்கு. சூழ்நிலை எல்லாம் பார்த்தா, சூழ்நிலை எப்படி எனக்கு தெரியுதுன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. இதை பார்க்கும்போது மனசோர்வே வரமாட்டேங்குதுன்னா ஆண்டவர் இப்படி இருக்குது, யாரும் வரமாட்டாங்க.